கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படும் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். जायजा गृह मंत्रालय में बैठकर लेता था। उस वक्त पुदुचेरी पुलिस ने वो कठिन दौर में अग्रिम पंक्ति में डटे रहकर कोरोना से ग्रस्त पुदुचेरी की जनता, बुजुर्ग नागरिक, बच्चे, महिलाएं, उनकी सेवा करने में आपने जो बहादुरी दिखाई है वो मैं हमेशा के लिए याद रखूंगा. நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே நான் அன்றாடம் அனைத்து மாநிலங்கள், குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பற்றிய கண்காணிப்பு, அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வரும் வேளையிலே புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை புரிவதிலே முதல் இடத்தை வகித்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு சாகசம் நிறை மனதோடு அவர்களுக்கு அந்த கடுமையான காலகட்டத்திலே சேவை புரிந்திருக்கிறீர்கள். पुदुचेरी पुलिस का वो पराक्रम, वो समर्पण और सेवा का भाव एक ऐसा अध्याय है जो पुदुचेरी पुलिस के इतिहास में स्वर्णिम अध्याय के रूप में लिखा जाएगा. புதுச்சேரி காவல்துறையின் அந்த சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம், இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது. मित्रों, 230 वर्ष के फ्रांसीसी प्रशासन के अधीन रहने के बावजूद पुदुचेरी ने अपनी भारतीयता और अपनी आध्यात्मिक ऊर्जा को संभाल कर रखा है. 230 ஆண்டுகளுக்கும் மேலான பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியை தாண்டியும் கூட புதுச்சேரி தன்னுடைய சுயமான பாரதியதாவை அது என்றும் விட்டு கொடுக்கவில்லை. தன்னுடைய ஆன்மீக வேர்களை அது விட்டொழிக்கவும் இல்லை. 1 अक्टूबर 1963 से पुदुचेरी में डायरेक्टर जनरल ऑफ पुलिस का पद सृजित किया गया. पुलिस व्यवस्था के पुनर्गठन हेतु बालकृष्ण शेट्टी समिति का गठन हुआ. तब से लेकर आज तक पुदुचेरी पुलिस ने हमारी दरियाई सीमा जहां लगती है वो सीमांत प्रदेश के रूप में भारत की आंतरिक सुरक्षा को हमेशा सुदृढ़ किया है. 1963 ஆண்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்ற பதவி அமைக்கப்பட்ட பிறகு பாலகிருஷ்ண ஷெட்டி அவர்களின் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதன் பின்னரிலிருந்து புதுச்சேரி காவல்துறை எல்லை பகுதி பாதுகாப்பாகட்டும், உள்நாட்டு பாதுகாப்பாகட்டும் மிகச் சிறப்பாக செயலாற்றி வருகின்றது. मित्रों, नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारत सरकार ने अंग्रेजों के बनाई हुई दंड संहिता को बदलकर 3 भारतीय न्याय संहिताओं को लागू किया है. நண்பர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்த குற்றவியல் சட்டங்களை அதனை மாற்றி 3 குற்றவியல் சட்டங்களை அவர்கள் நாட்டிற்கு சமர்ப்பித்திருக்கின்றார். ये
न्याय संहिताओं की सोच दंड आधारित नहीं है। ये न्याय संहिताओं की सोच नागरिकों को न्याय दिलाने के लिए केंद्रित, तकनीक सक्षम और समयबद्ध बनाने की है। இந்த முதலாவது சட்டமான இந்திய தண்டனை சட்டமாக இருந்தது இந்திய நீதி சட்டமாக, நியாயம் வழங்கல் சட்டமாக அதன் அணுகுமுறை மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் தொழில்நுட்பமும் கால வரையறைக்குள் நீதி வழங்க வேண்டும், நியாயம் அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அதில் முனைப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ये तीनों न्याय संहिताएं टेक्नोलॉजी, टाइमलाइन और ट्रस्ट, ये 3 पिलर पर खड़ी की गई है। இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் 3 தூண்களின் மேல் அமர வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று தொழில்நுட்பம், அடுத்ததாக குறித்த கால வரையறை, மூன்றாவதாக நம்பிக்கை. प्रधानमंत्री जी का हमेशा से विगत 12 साल से ये विजन रहा है कि यूनियन टेरिटरी को मजबूत किया जाए। पुदुचेरी को मजबूत करने के लिए कई सारे विकास के काम केंद्र सरकार द्वारा पुदुचेरी जनता के लिए किए गए। நண்பர்களே, கடந்த 12 ஆண்டுகளாகவே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை என்னவாக இருந்தது என்று சொன்னால், யூனியன் பிரதேசங்கள் அவை பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். குறிப்பாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை மோடிஜி அவர்களின் அரசாங்கம் பல நல்ல முன்னெடுப்புகளை அது இந்த யூனியன் பிரதேசத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறது. 2500 करोड़ से कराईकल नगर पालिका की सड़क का चौड़ीकरण, 2200 करोड़ से नेशनल हाईवे 332A का 4 लेन बनाने का काम, 2500 கோடி ரூபாய் செலவிலே சாலை விரிவாக்க திட்டம், 2200 கோடி ரூபாயிலே 332A நெடுஞ்சாலையின் நாற்கர திட்டம், நால்வழி சாலை திட்டம். मोदी सरकार द्वारा नए विस्तारित रनवे जो लगभग 3400 मीटर लंबा और 45 मीटर चौड़ा है, ऐसे नए रनवे का भी निर्माण किया गया है। மேலும் ஓடுபாதை, விமான ஓடுபாதை 3400 மீட்டர் அளவுக்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. 34 அடி அளவு, மீட்டர் அளவு அது அதன் விரிவாக்கம் நடைபெற்றிருக்கிறது. मित्रों, 1950 से लेकर 2014 तक भारत सरकार की ओर से पुदुचेरी को सिर्फ 3500 करोड़ रुपया विकास के कामों के लिए दिया गया था। 1950 தொடங்கி 2014ஆம் ஆண்டு வரை யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு வெறும் 35,000 கோடி ரூபாய் மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கின்றது. और 14 से 26 तक 13,762 करोड़ रुपया नरेंद्र मोदी जी के माध्यम से भारत सरकार ने पुदुचेरी को दिया है। 2014 தொடங்கி 2026ஆம் ஆண்டு வரை பாரத அரசாங்கம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அளித்திருக்கின்ற நிதியானது 13,762 கோடி ரூபாய் ஆகும். 1950 से 2014 तक सिर्फ 3500 करोड़ और 14 से 26 तक 13,762 करोड़, करीब करीब 4 गुना पैसा सिर्फ 12 साल के अंदर मोदी सरकार ने पुदुचेरी के लिए भेजा। 50 தொடங்கி 14 வரை வெறும் 35,000 கோடி ரூபாய், 14 தொடங்கி 26 என்ற இந்த 12 ஆண்டுகளிலே 13,762 கோடி ரூபாய்
கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு இதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. पिछले 9 वर्ष में पुदुचेरी में 39,000 करोड़ रुपए का औद्योगिक इन्वेस्टमेंट कराने का काम भी भारत सरकार ने किया है. கடந்த 9 ஆண்டுகளிலே 39,000 கோடி ரூபாய் அளவுக்கு இங்கே நலத்திட்டங்கள் அமல் செய்யப்பட்டிருக்கின்றன. लखपति दीदी, जल जीवन मिशन, आयुष्मान भारत योजना, शौचालय निर्माण, मुफ्त अन्न योजना, उज्ज्वला योजना, प्रधानमंत्री आवास योजना, टीबीटी, इससे लगभग 7.5 लाख नागरिक लाभान्वित हुए हैं. பல நலத்திட்டங்கள், உஜ்வல் திட்டம், ஆவாஸ் திட்டம், லக்பதி தீதி திட்டம், நேரடியா ஆயுஷ்மான் பாரதம் திட்டம், டிபிடி நேரடி மானிய பரிவர்த்தனை திட்டம் என பல நலத்திட்டங்களால் 7.7 லட்சம் பேர்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். मित्रों, आज पुदुचेरी पुलिस को राष्ट्रपति का निशान प्राप्त हुआ है. यह स्वर्णिम मौके पर मोदी जी की ओर से मैं पुदुचेरी की जनता को भरोसा दिलाना चाहता हूं कि पुदुचेरी के हर प्रकार के विकास के लिए नरेंद्र मोदी सरकार कटिबद्ध है और 24 घंटे तत्पर भी है. இந்த குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி வழங்கல் இந்த பொன்னான தருணத்திலே மோடிஜியின் சார்பாக நான் நம்பிக்கை அளிக்க இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படும் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். அப்போது புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை செய்வதில் முதலிடத்தில் பெற்றது என்பதை இங்கு பதிவு செய்வதாக அவர் தெரிவித்திருந்தார். மேலும் புதுச்சேரி காவல்துறையின் சேவை மற்றும் சாகசம் பொன் எழுத்துக்களில் பொறிக்கக்கூடியது என்பதையும் அமித்ஷா அவர்கள் அப்போது பதிவு செய்திருந்தார். மேலும் நமது புதுச்சேரி தமிழகத்தின் மிகப்பெரிய கலாச்சாரத்தில் பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்குகிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.